வெல்கம் டு மை சேனல். கோவக்காய் பொரியல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யுது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கோவக்காவை 2-3 டைம் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் இது போல் குட்டியாக நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த சேஃப் பிடிக்கல அப்படின்னா நீல வாக்கில் கூட அறுத்துக்கோங்க. ஆனால் சீக்கிரமாக வேகிற மாதிரி தடிமனம் இல்லாமல் அறுத்துக்கோங்க. அறுத்த கோவக்காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு 1/2 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக சோம்பு, அடுத்து ஒரு 2 பல்லாரி வந்து பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் போட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறினதும் தேவையான அளவு எண்ணெய், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன சமையல் எண்ணெய் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் பொரியலுக்கு. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பல்லாரியை நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் வந்து அப்படியே குக் பண்ணாலே போதும். அந்தளவுக்கு வதங்கினது போதும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம முன்னாடியே வந்து வேக வச்சுருக்க அந்த கோவக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி வந்து அளவாக வச்சு வேக வச்சேன். அப்போ வேகிறக்கும் அந்த தண்ணி வத்துறக்கும் கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் தண்ணி அதிகமாக வச்சுட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. தண்ணியை வடிச்சிட்டு வெறும் காய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கோவக்காவை நல்லா பரட்டிக்கோங்க. உப்பு பாருங்கள், உப்பு பத்தலைனா தூளுப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து 2 நிமிஷம் கிட்ட அடுப்பில் இருந்தாலே போதும். அதுவும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள், இல்லைன்னா கருகிரும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பரான கோவக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கும் போதே நல்லாயிருக்கு. நம்ம இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா ரிச்சாக எடுத்து கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர்